ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது என்னதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் யோசனை பண்ணிட்டு இருப்பீங்க. ஒன்றும் இல்லைங்க, எல்லாம் நம்ம சக்கரவள்ளி கிழங்கு தாங்க. ரொம்ப நாளைக்கு முன்னால நான் சக்கரவள்ளி கிழங்கு வாங்கினேன். அது ஒரு கிழங்கு மட்டும் வெங்காயத்து கடையில் போய் கலந்துட்டு இருக்குது பொழுது. நானும் கவனிக்காத விட்டுட்டு இருக்கேங்க. அது ரொம்ப நாள் இருந்தும் முளைச்சி மேலே வந்த பிறகு தான் தெரியுது. இது நான் எடுக்காமே விட்டுட்டு இருக்கிறேங்க. அது எவ்வளோ அழகாக முளைச்சி வந்திருக்குது பாருங்க. அது கலரே பாருங்க, அவ்வளோ ஒரு அழகாக மெர்னிஷா அப்படியே சும்மா ரசிக்கிற மாதிரி இருந்ததுங்க. இது வரலாம் நீங்களாம் ரசிப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க. இதை தாங்க நான் என்ன பண்ணேன், எங்கள் வீட்டு மாடியில் எடுத்து போய் ஒரு சின்ன டப்பில் புதைச்சி வச்சேங்க. அது அழகாக கொடி போல படர்ந்து கீழே சக்கரவள்ளி கிழங்கு வர ஆரம்பிச்சிடுச்சுங்க. என்னது, வீட்டில் சக்கரவள்ளி கிழங்கு வளர்க்கலாமா? ஆமாங்க, நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு மருந்து இல்லாத வர எந்த பொருளும் உடலுக்கு ஆரோக்கியம், டேஸ்ட்டும் வேற லெவலில் இருக்கும். நான் சொல்றது கரெக்டுன்னு சொல்லுங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுப்பாங்க. இது வரைக்கும் நீங்கள் இப்படி ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.